Hello students, welcome to YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 எகனாமிக்ஸ். அதுல நேஷனல் இன்கம் பத்தின டாபிக். இந்த வீடியோ செஷன்ல 2.1 ல இருந்து 2.3 வரைக்கும் பார்க்க போறோம். இந்த 2.1, 2.2 and 2.3 குள்ளேயே நமக்கு 2 மார்க் இருக்கு, 3 மார்க்கும் இருக்கு. இன்கேஸ் சம்டைம்ஸ் இதை மெர்ஜ் பண்ணி 5 மார்க்ல கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் ஒரு நியூ மெத்தட்ல நமக்கு கொஸ்டின்ஸ் வரதை அப்சர்வ் பண்ணியிருப்போம். அதாவது 3 மார்க் எடுத்து 5 மார்க்ல கேட்கறது. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அந்த ஏபி எய்தர் ஆர் சாய்ஸ்ல ஒரு 5 மார்க்கை இந்த மாதிரி ஒரு இன்டீரியர் பார்ட்ல இருந்து ஆல்ரெடி ஒரு 2 மார்க்கு அதுக்கு ரிலேட்டடா கன்சிக்யூட்டிவா இருக்கிற நெக்ஸ்ட் சப் டாபிக்கும் ஆட் பண்ணி 5 மார்க்ல கொடுக்குற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம். அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த வீடியோ செஷன்ல 2.1, 2.2 and 2.3 இது வந்து ஒரு டீடைல்டா ஒரு என்ன டாபிக் எடுத்து எழுதணுமோ அதை நாம இங்க கண்டென்ட்டா கொடுத்துருக்கோம். இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க and secure center in your forthcoming board examination 2027. All the best. நம்ம வீடியோ செஷன் குள்ள போலாம். சாப்டர் 2 நேஷனல் இன்கம். ஸோ நேஷனல் இன்கம்ன்றது நம்ம 10th வந்து ஒரு மினிமமா படிச்சிருப்போம். அதாவது இட் இஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் த ஓவரால் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுதான் நம்ம இங்க டீட்டெயிலா இந்த லெசன்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அதாவது சொன்னவர் யார்? சாமுவேல்சன். The concept of national income is an indispensable preparation for tackling, அதாவது handling ஒரு சிச்சுவேஷன், ப்ராப்ளம் சொல்லுவோம். ப்ராப்ளம்னா என்ன? ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்? the great issues of மெயினா even though it is a developed or undeveloped or underdeveloping country, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அதாவது நேஷனல் லெவல் ப்ராப்ளம்ன்றதை விட ஒரு குளோபல் லெவல் ப்ராப்ளமா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது 3 திங்ஸ் தான். ஒன் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் growth. ஸோ இதை வந்து இந்த லைன் நம்ம சொன்னது யாரு? நமக்கு 1 மார்க்ல இருக்கலாம். சாமுவேல்சன். The concept of national income is an indispensable preparation for tackling the great issues of unemployment, inflation and growth set by அந்த 4 எக்கனாமிக்ஸ் நேம் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது நேம் கொடுக்கலாம். We have to pick the exact answer. Samuelson. Okay, next 2.1 introduction. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லயும் ஒரு இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல நம்ம இந்த செகண்ட் சாப்டர்ல அதாவது நேஷனல் இன்கம்ல எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? 2.1 நேஷனல் இன்கம் ப்ரொவைட்ஸ் எ காம்ப்ரஹென்சிவ் மெஷர் ஆஃப், அதாவது ஒரு டீடைல்டா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் அ நேஷன். அந்த அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னு சொல்றோம், வெதர் இட் இஸ் அ டெவலப்டு நேஷன், டெவலப்பிங் நேஷன், அன்டெவலப்டு, அண்டர் டெவலப்பிங்னு ஸ்டேட்டஸே பிரிக்கிறோம். இட் டினோட்ஸ் த கண்ட்ரிஸ் பர்ச்சேசிங் பவர். இது சிம்பிளா சொல்லணும்னா, இஃப் ஐ நோ மை இன்கம் ஆர் த ஃபேமிலி இன்கம், அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய பர்ச்சேசிங் பவரை நம்மளால டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி தான், அதே ஃபார்முலா தான் இங்க நேஷனல் லெவல்ல ஒரு கண்ட்ரிக்கு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம். தி growth ஆஃப் an economy is measured by, அப்போ அந்த நாட்டோட வளர்ச்சி எப்படி மெஷர் பண்றோம்? த ரியல் நேஷனல் இன்கம், அந்த ஒட்டுமொத்த இன்கம், அந்த கண்ட்ரியினுடைய ஓவரால் இன்கம் தான் நம்மளுடைய நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் சர்வ்ஸ் அஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து ஒரு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாவே, ஒரு அப்பேரட்டஸா இல்ல ஒரு டூலா இது நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஆஃப் அன் எக்கனாமிக் பிளானிங். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், we are making some steps, further steps, நெக்ஸ்ட்னு அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 2.1ல அதனுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்தர் நேஷனல் இன்கம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள். இது ஒரு முக்கியமான வேரியபிள். மேக்ரோனா லார்ஜ் இல்லையா, அதுல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேரியபிள். எ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப், இதுல இன்ட்ரடக்ஷன்ல மீனிங், கான்செப்ட், மெஷர்மெண்ட் அண்ட் யூசஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். இதுவே நமக்கு ஒரு யூசஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் ஒரு 5 மார்க்கே இருக்கு நமக்கு. ஓகே, நோபல் லாரெட் இந்த நேஷனல் இன்கம்ன்ற டேர்ம் யூஸ் பண்ணது யாருன்ற ஒரு கொஸ்டின் வரும். சைமன் கஸ்னட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம். இதுவும் ஒரு 1 மார்க். ஸோ ப்ரீவியஸா சாமுவேல்சனுடைய இன்டிஸ்பென்சிபிள் அந்த 3 வேரியபிள் பார்த்தோம் இல்லையா, அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் growth. அதுக்கு சாமுவேல்சன் நேஷனல் இன்கம்ன்ற டேர்மே யூஸ் பண்ணவர் இவர். இது ஒரு 1 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் நேஷனல் இன்கம். இன் காமன் பார்லன்ஸ் நேஷனல் இன்கம் மீன்ஸ், ஜெனரலா சொல்ற டேர்ம் பிரகாரம், த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் குட்ஸ். ஏன்னா ரா மெட்டீரியல் பஞ்சு அப்படின்னா அதுல இருந்து நூல் எடுக்கிறோம், அதுக்கப்புறமா அதை
துணியா மாத்துறோம், அதுல சம் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை என்ன பண்றோம், கம்ப்ளீட்டா ஒரு கார்மெண்டா மாற்றும் போது அது நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட், ஃபைனலா ஃபினிஷ்டு கூட்ஸா ஒரு கண்ட்ரியில ஓவராலா ஒரு ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள என்னெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றோம் டூரிங் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஜென்ரலா 1 இயர் டியூரேஷன் 1 இயர். நெக்ஸ்ட் இது நம்ம இதை அப்படியே என்ன பண்ணிருக்கலாம்னா இந்த 2.2 நம்ம ஒரு 2 மார்க்குக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் ஆஃப் த நேஷனல் இன்கம், the total money value of all final goods and services அப்படின்னு அந்த பாயிண்ட்டை ஸ்பிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க, ப்ரொடியூஸ் இன் அ கண்ட்ரி டூரிங் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஜென்ரலி எ இயர் ஆர் வித்தின் பிராக்கெட்ல 1 இயர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினிஷன், அதாவது இதனுடைய இலக்கணம். இதுக்கு நம்ம 2 டைப் ஆஃப் டெஃபினிஷன்ஸா பார்ப்போம். இது வந்து இதெல்லாம் நமக்கு இன்டர்னல் பார்ட்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நல்லா தெளிவா படிச்சுவாங்க, பாயிண்டா நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு இந்த வீடியோ செஷன்ல என்ன பண்றீங்க, நீங்க ரிப்பீட் பண்ணி செக் பண்ணிட்டு கூட ஆன்சரை தரோ பண்ணிங்க வித் ஹெல்ப் ஆஃப் த டெக்ஸ்ட் புக், ஒரு மெட்டீரியல கூட ரெடி பண்ணிக்கோங்க. த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி, எவ்வளவு மூலதனம் எவ்வளவு லேபர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஆக்ட் ஆன் இட்ஸ் நேச்சுரல் ரிசோர்சஸ், அந்த கண்ட்ரியில என்ன நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கோ அதை எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ லேபர்ஸ் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், என்ன ஃபைனல் குட்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரி என்னன்னு சொல்றோம், ரிச் கண்ட்ரி புவர் கண்ட்ரி நம்ம செக்ரிகேட் பண்றோம். சர்டைன் நெட் அக்ரிகேட்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ்னா குட்ஸ், மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்க்ளூடிங் சர்வீசஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். இப்போ ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, அதை பேஸ் பண்ணி நம்ம ஏன்னா டேர்ம்ல என்ன எழுதுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பொருளும் அதனுடைய சேவையும் ரெண்டுமே சேர்ந்து வரும். திஸ் இஸ் த ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி. அதுதான் அந்த கண்ட்ரியோட ஒட்டுமொத்த வருவாய். ரெவன்யூனா வருவாய்னு அர்த்தம். ஆர் நேஷனல் டிவிடெண்ட், இதுதான் கான்ட்ரிபியூஷன். அப்ப நேஷனல் இன்கம்க்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் என்ன எழுதலாம், நேஷனல் டிவிடெண்ட்னு எழுதலாம். This statement is said by Alfred Marshall. அவருடைய டெஃபினிஷன், ஆல்ஃபிரட் மார்ஷல் டெஃபினிஷன் ஆஃப் நேஷனல் இன்கம்னா நம்ம இந்த பாயிண்ட் எழுதணும். இதை 3 பாயிண்டா கூட நீங்க பிரிச்சு எழுதுங்க. எப்படி எழுதலாம், பாயிண்ட் நம்பர் 1, the labor and capital of a country act on its natural resources. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட், produce annually certain net aggregate of commodities, material and immaterial அப்படின்னு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்டா, திஸ் இஸ் த ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி ஆர் நேஷனல் டிவிடெண்ட். முடிஞ்சா இந்த பாயிண்ட்டை டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு காமிங்க. 3 பாயிண்ட்ஸா பிரிச்சு எழுதுங்க. ஆன் த தான் இப்போ மார்ஷல், இப்போ சைமன் கசினட்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாமா. He was the creator of GDP in 1932. The welfare of a nation can scarcely, welfareனா நல்ல திட்டம், inferred from a measurement of, அந்த கண்ட்ரியினுடைய வெல்ஃபேரை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரியினுடைய நேஷனல் இன்கம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிஃபைன்ட் ஆஸ் த ஜிடிபி, அதை வந்து எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா ஜிடிபி பேஸ் பண்ணி சொல்றான், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கோல்ஸ் ஃபார் மோர் குரோத், அப்ப அந்த ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக 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 என்ன நடக்கும், ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். அப்ப என்ன ஆகும், ஸோ ஒரு டெவலப்டு நேஷனுக்கும் ஒரு அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரி லைக் இந்தியா நம்ம டெவலப்பிங் நேஷன் சொல்றோம். இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் அவர் நீட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஆன் த டோர் ஸ்டெப், அதுதான் டெவலப்டு நேஷன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்றோம், தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி டோர் ஸ்டெப்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க. ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ இன்கம் சோர்ஸ் அதிகமாகும் போது இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். இண்டிவிஜுவல், அதாவது பர் கேபிட்டா இன்கம். இவ்வளோ ஒரு லென்த்தியான ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கிறது எதுக்காகனா டு கால்குலேட் த பர் கேபிட்டா இன்கம். அப்போ பர் கேபிட்டா ஒரு தனி நபர்னுடைய வருமானம் அதிகமாக நாட்டோட வளமும் அதிகமாகும். அப்போ அந்த கண்ட்ரியினுடைய growth ஃபீச்சர்ஸும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி ஆக்டிங் ஆன் இட்ஸ், நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, அதே பாயிண்ட் தான். நேச்சுரல் ரிசோர்சஸ் ப்ரொடியூஸ் ஆனுவலி எ சர்டைன் நெட் அக்ரிகேட்ஸ் ஆஃப் என்னென்ன திங்ஸ், கமாடிட்டிஸ் அதாவது குட்ஸ், மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்க்ளூடிங் சர்வீசஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ்.
நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுருங்க. திஸ் இஸ் அ ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி ஆர் நேஷனல் டிவிடெண்ட் அப்படின்னு சைமன் கஸ்னட்ஸ் இந்த வேர்டு இல்லைன்னா அக்கார்டிங் டு சைமன் கஸ்னட்ஸ் மேலேயே போட்டுடலாம். ஜென்ரலா ரைட்டா இல்லைன்னா டிஃபைன் நேஷனல் இன்கம் கேட்டா என்ன பண்ணுங்க நீங்க அக்கார்டிங் டு சைமன் கஸ்னட்ஸ் அப்படின்னு மேலேயே போட்டு, இல்ல அந்த ஆன்சரோட எண்ட்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சைமன் கஸ்னட்ஸ்னு அந்த நோட்டு கம்ப்ளீட்டா குடிச்சிட்டோம்னா ஈஸி ஃபார் அஸ், திருத்துறவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். they will award you the entire full mark அப்படின்றது இதுல நம்ம ஒரு கன்க்ளூஷனா வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுல என்ன பார்த்துருக்கோம் நம்ம இந்த வீடியோ செஷன்ல 2.1 about the introduction of national income. அடுத்தது 2.2ல என்ன பார்த்துருக்கோம், மீனிங் ஆஃப் த நேஷனல் இன்கம். அண்ட் தென் 2.3ல டெஃபினிஷன், ரெண்டு பேரோட டெஃபினிஷன்ஸ். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 2 மார்க் இருக்கு, 2 3 மார்க்கும் இருக்கு. இதுல வந்து ஒன்று மட்டும்தான் எக்ஸசைஸ், ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே நமக்கு இன்டீரியர் பார்ட்டா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆர் வில் பி ஏபிள் டு ரைட் 1 மார்க். ஓகே, ஸோ இந்த வீடியோ செஷனை நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணி பார்த்துவாங்க. இதே இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ஸ்ல நாங்கள் வந்து ரிமைனிங் பார்ட்டையும் உங்களுக்கு பார்ட்டா ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கோட சிம்பிளிஃபைட் நோட்ஸா உங்களுக்கு வீடியோ செஷன்ல போடுறோம். கீப் வாட்சிங் அவர் வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட்.